ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதுக்கான ஸ்ட்ராங் ரியாக்ஷன் ரிவ்யூ மாதிரி நான் எங்க சைட்ல இருந்து பாலகிருஷ்ணன் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸா போட்டிருந்தாரு. அது யாரும் பார்க்கலன்னா மறுபடியும் போய் பாருங்க எங்களோட ரியாக்ஷனை. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து இந்தியன் லெஜெண்ட்ஸ், கிரிக்கெட்டிங் லெஜெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட கங்குலியா இருக்கட்டும், கவாஸ்கரா இருக்கட்டும், அவங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன்ஸ்னே சொல்லலாம். அது என்னங்கிறத பார்க்கலாம். ஹரி, வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்ஸ், லைக் வாட்ஸ் யுவர் தாட்ஸ்? என்னோட தாட்ஸ் இது ஃபர்ஸ்ட் தோத்தது தான். ஸோ நம்ம அதை பார்க்கும்போது கவாஸ்கர் சொன்னது தான் பார்க்கணும். எல்லாரும் வந்து பிச்சை பிளேம் பண்ற டைம்ல வந்து கவாஸ்கர் பிளேம் த பேட்டர்ஸ், பேட்டர்ஸோட டெக்னிக்கை வந்து பிளேம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து நோட்டபிள் ரியாக்ஷன் ஃப்ரம் அ ஃபார்மர் லெஜெண்ட். எல்லாரும் வந்து விக்கெட் இருக்கக்கூடாது, விக்கெட் அப்படி இருந்திருக்கணும் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, விக்கெட் எப்படி இருந்தாலும் இந்தியன் பேட்ஸ்மேன் அவங்க ஹோம் கண்டிஷன்ல விளையாடணும்னு கவாஸ்கர் மாதிரி ஒரு பிளேயர் சொல்லும்போது இட்ஸ் ஹை டைம். எதர் நம்ம பேட்ஸ்மேன் மைண்ட் செட்டை ஸ்கில்லை சேஞ்ச் பண்ணணும், இல்லை பிச்சை சேஞ்ச் பண்ணணும். ரெண்டு ஆப்ஷன் தான். எது இப்போதைக்கு ஈஸியான ஆப்ஷன் கௌதம் கம்பீர் தான் முடிவு பண்ணுறேன். அவர் தான் முடிவு பண்றாரு பிச்சை எல்லாத்தையும். அவர் முடிவு பண்றாரு. இப்போ அவர் தான் கேட்கறாரு எல்லா பிச்சையுமே. அதனால வந்து அவர் தான் முடிவு பண்ணணும். பேட்ஸ்மேன் ஸ்கில்லை சேஞ்ச் பண்ண முடியுமா, பிச்சை சேஞ்ச் பண்ண முடியுமான்ட்டு. ஐ திங்க் இது பாலா இதுக்கு ஸ்கில்லா பிச்சாங்கிறது நீ ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல நீ சொல்லியிருந்த. அதனால நீ உன்னோட ஒப்பீனியன் அப்படியே லெஜெண்ட் இவர் கங்குலி என்ன சொன்னாரு, ஸ்டாட்ஸ் ஏதாவது வச்சிருப்பியா? அதனால நீ அப்படியே கரெக்ட். அதாவது அவர் கவாஸ்கர் சொன்ன பாயிண்ட் வந்து அப்சல்யூட்லி கரெக்ட் ரிகார்டிங் த ஸ்கில்லா இருக்கட்டும். இல்லை அதுக்கு ஒரு ஸ்டாட்டுமே இருக்கு. சின்ஸ் 2020 நம்ம இந்தியன் பேட்டர்ஸ் அகெயின்ஸ்ட் ஸ்பின் வந்து ஜஸ்ட் 32.74 தான் ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது திஸ் இஸ் 1930s அப்புறம் ஒரு இதில் இந்த டிகேட்ல மட்டும்தான், அதாவது போஸ்ட் 2020 அப்புறம் தான் லெஸ் தென் 40 ஆவரேஜிங் அகேன்ஸ்ட் ஸ்பின்னு வந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து எவ்ரி 56 பால்ஸ் வி லாஸ்ட் ஏ விக்கெட் டு ஸ்பின்னர்ஸ். திஸ் இஸ் த ஒர்ஸ்ட் சின்ஸ் 1930s அப்புறம். அதுவும் இந்த டிகேட்ல தான் நடந்திருக்கு. அதே மாதிரி வி ஆர் த புவரஸ்ட் பிளேயர்ஸ், லைக் ஸ்வீப்பை யூஸ் பண்றதா இருக்கட்டும், கன்வென்ஷனல் ஸ்வீப்பா இருக்கட்டும், ரிவர்ஸ் ஸ்வீப்பா இருக்கட்டும், வி ஆர் த லீஸ்ட். நான் சொல்றது என்னன்னா, வி ஆர் த லீஸ்ட். அதுல அதிகமா ஸ்வீப் யூஸ் பண்ற இது யாருன்னா இங்கிலாந்து தான். அவங்க தான் அதிக பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. வி ஆர் த லீஸ்ட் யூசிங் த ஸ்வீப் இது பண்றது. இந்த மாதிரி ரேங்க் டர்னர்ஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்னு பார்த்தா ஸ்வீப் யூஸ் பண்றது. ஏன்னா கிராஸ் பேட்டர் ஷாட்ஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபேக்டர். நீங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் தான் நீங்க ரெடி பண்ண போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸை ப்ரிப்பரேஷன் பண்ண விடுங்க. அந்த ப்ரிப்பரேஷன் டைம் தேவை. நீங்க திடீர்னு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நீங்க வந்து இது பண்ணக்கூடாது. அவங்கள வந்து அடாப்ட் பண்ணிக்க சொல்ல முடியாது. அடாப்ட் பண்றதுக்குன்னு இது வந்து ஓவர் த நைட் வந்து ஸ்கில்ல டெவலப் பண்ண முடியாது. வி ஆர் வெரி ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்ட்ரைட்ஸ் பிளேயர். ஃபார்வர்ட் ஸ்ட்ரைக் கொண்டு வருவோம். போஸ்ட் டிஆர்எஸ் வந்ததுலேருந்து ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு குக்கா போடும்போது இறங்கி வந்து அடிக்க முடியாது. முன்னாடி ஃபீட்டை யூஸ் பண்ணி இறங்கி வந்து அடிக்கிறதுலாம் அவங்க ஸ்பீட் ரேஞ்ச் டிஃப்ரெண்ட். இப்போ இருக்கிற ஸ்பீட் ரேஞ்ச் டிஃப்ரெண்ட். ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் குவிக்கா 92, 93 இதில் போடுறாங்க டெலிவரி. அவங்க இறங்கி வந்துலாம் நீங்கள் ஃபீட் இது பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஸ்வீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்வீப் யூஸ் பண்ணுறது, ஸ்வீப் ஷாட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிஆர்எஸ்லேயே இந்த ஒரு இது என்னன்னா, முன்னாடி ப்ரீ டிஆர்எஸ்ல வந்து அவ்வளோ ஈஸியாக விக்கெட் கொடுக்க மாட்டாங்க. பேட்ஸ்மேனுக்கு வந்து அவுட் கொடுத்துட மாட்டாங்க அம்பையர் பொறுத்த வரையும். போஸ்ட் டிஆர்எஸ் வந்ததுக்கு அப்புறமே வந்து அம்பையர்ஸ் வந்து அந்த ஒரு இது ரிஸ்க் எடுக்கிறாங்க, அவுட் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா கூட அம்பையர்ஸ் காலில் பெனிஃபிட்டிங் டு த பவுலர்ஸ். ஸோ இந்த நியூஆன்சஸ்லாம் இருக்கு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி பிச் வி ஆர் வெரி குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். அதாவது நமக்கு நார்மல் விக்கெட் கொடுத்தீங்கன்னா நம்ம நல்லா ஆடிட்டு இருப்போம். இந்த இதுல வந்து ரேங்க் டர்னர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ண முடியாது. நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் இது நம்ம ஹோம் கண்டிஷன்ஸ். ஸோ வி ஆர் நமக்கு அந்த ஒரு இது இருக்கு, லக்ஸரி இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு. அதுதான் ஹோம் அட்வான்டேஜ்ங்கிறது. மற்ற பிளேயர்ஸ் அடாப்ட் பண்ணிக்கணும் அந்த கண்டிஷன்ஸ்க்கு. நம்ம எப்படி அங்கே போய் சொல்றோமோ அந்த மாதிரி மற்ற பிளேயர்ஸ், வர பிளேயர்ஸ், விசிட்டிங் பிளேயர்ஸும் வந்து நம்ம அட்வான்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஆடணும். ஸோ இதுதான், அவங்களுக்கும் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. தே ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் ஃபேக்டர்ஸ். இதான் என்னோட தாழ்மையான கருத்துன்னா, அவங்களுக்கும் தே ஹேவ் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். ஆனால் இந்த மாதிரி ரேங்க் டர்னர்ஸ் கொடுக்கும்போது ஈவன் ஐடன் மார்க்ரம் ஹூஸ் அ பார்ட் டைம் ஸ்பின்னர், அவன் ஒரு 10 ஓவர் போட்டானா கண்டிப்பாக அந்த 10 ஓவரில் ஒரு 4 பால் 5 பால் அன்பிளேயபிள் பாலை போட்டு போயிடலாம். அது பெரிய விஷயமே இல்லை. அந்த 4-5 பாலில் ஹீ கேன் மேக் அ குட் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கு தான் வந்து கங்குலியோட ரியாக்ஷன்னா, ஆஸ் பிரசிடென்ட் ஆஃப் பெங்கால் கிரிக்கெட் அசோசியேஷன், அவர் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் பண்ணும்போது, நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகலையா இந்த பிச் மேட்டர்லாம் ஆஸ் அ ஃபார்மர் கிரிக்கெட்டர், ஆஸ் அ பிரசிடென்ட் ஆஃப், அவன் சொல்லிட்டாங்க க்ளீனா, நாங்கள் எங்களுக்கு வி ஹேவ் அ குட் கிரியேட்டர். ஓகே, ஒரு ஒன் வீக் பிஃபோர் பிசிஐ கிரியேட் டீம் வந்து பிச்சை எடுத்துப்பாங்க வந்து. ஸோ இது நாங்கள் டீம் என்ன கேட்குதோ அதை கொடுக்கறதா எங்களோட ஒர்க். வி ஹவ் கிவன் வாட் த டீம் ஹஸ் ஆஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ ஆனால் அவன் எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சம் நோட் என்னன்னா,
இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல இந்தியா ஷுட் பேட் ஆன் குட் கிரிக்கெட்டிங் விக்கெட். ஸோ அப்போதான் நம்ம பேட்ஸ்மேனையும் வந்து ஆட வைக்க முடியும் ஒழுங்கா. நம்ம 5th டே வரைக்கும் மேட்சும் போகும். நமக்கு சான்சஸ் ஆஃப் வின்னிங் த மேட்சஸ் மோர் தென் கிவிங் அ ரேங்க் டர்ன்னு சொல்லியிருக்கான். ஸோ இதுதான் இவங்க 2 பேரோட ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கு. அவங்க 2 பேரும் சொன்னதும் கரெக்ட் தான். ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ போத் ஆஃப் தேம் ஆர் இன் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் கரெக்ட். பேட்ஸ்மேன் ஸ்கில்லும் வேணும், இதுமே we have to play குட் விக்கெட்ஸ். லைக் 4th 5th டேல வந்து ஒரு கிராக் விட்டு ரஃப் ஆகி டேர்ன் ஆகும்போது நமக்கு அந்த பொசிஷன் நிறையா இருக்கும், நம்மளுக்கு நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒன் மோர் திங் என்னன்னு கேட்டா, என்னை பொறுத்தவரையும் வந்து நம்ம வந்து நம்மளோட அப்ரோச்சும் மேட்டர்ஸ். ஒரு 4th இன்னிங்ஸ் சேஸ் பண்ணும்போது, ஒரு லோ ஸ்கோர் சேஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஷெல்லில் போயிடக்கூடாது. someone has to take the responsibility from the top order. 7 விக்கெட் 8 விக்கெட் போனதுக்கு அப்புறம் வந்து அக்சர் பட்டேல் ஸ்வீப் பண்ணா இருப்பார், 2 குயிக்கா ரன் கொடுத்தா இருப்பார் அடிச்சது. அந்த மாதிரி வந்து முன்னாடியே ஸ்டார்டிங் பண்ணிடணும். ஒரு டாப் ஆர்டர் பிளேயர் இந்த மாதிரி ஒரு 30 ரன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இது அவங்களோட லைன் வந்து மாத்தி விட்டானா முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு 50 for 5 இருக்கிறது டிஃபரன்ஸ் ஒரு பிளேயர் வர்றது. தென் அவர் ஆல்ரெடி ஒரு வந்து ஒரு 40 for 2 அந்த மாதிரி இருக்கிறது, இல்லை 50 for 2 ஒரு லோ ஸ்கோரிங் இதுல அது ஒரு டிஃபரன்ஸ் மேக் பண்ணும். ஒரு யாராவது ஒரு 30 ரன் குயிக்கா அடிக்கிறது வந்து இந்த இந்த மாதிரி சேசஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். நம்மளோட என்ன பண்றோம்னா we are allowing the opponent because of too much of defensive நம்ம வர்றது. நம்ம less than 2லயே நம்ம போயிட்டு இருந்தோம். ஸ்டில் குல்தீப் வர வரைக்கும் நம்மளோட ரன் ரேட் பார்த்தா நம்ம ஒரு பவுலர் வந்து இது வந்து நம்மளோட ப்ரெஷர் ஹேண்ட்லிங்கும் சரி எல்லாமே இருக்கு. இந்த அப்ரோச்சும் நம்ம பார்க்கணும். மோர் தென் பிச் கண்டிஷன்ஸ் ஸ்கில் எல்லாமே ஓகே. மேட்ச் நம்ம வந்து இது வரைக்கும் என்னன்னா only twice we crossed which successfully chased 150 plus targets. ஓகே, போஸ்ட் டெண்டுல்கர் ரிட்டையர்மென்ட்க்கு அப்புறம். புரியுது. சோ அந்த மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கணும். someone has to play positively. ஏன் நம்ம காபால ஜெயிச்சோம்னா பண்டோட ஒரு சைடு புஜாரா நங்குற மாதிரி நின்னாலும் இன்னொரு சைடுல பண்டோட அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் இது. அந்த மேட்ச்ல கில் சூப்பரா ஆடினாரு. அதே மாதிரி ராஞ்சில அடிச்ச அந்த சேஸுக்கும் முக்கியமான ரோஹித் சர்மாவோட அந்த இது கில் இன்னொரு சைடுல சப்போர்ட் பண்ணாரு. இந்த 2 சக்சஸ்ஃபுல் சேஸுக்குமே நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். புரியுது. இப்போ நம்ம எனக்கு இது அடுத்து டேரக்டா செகண்ட் மேட்ச் பத்தி போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கு. மேபி அதை நான் லேட்டர் பாயிண்ட்ல வரேன். இப்போ நம்ம இது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். பட் பிஃபோர் தட் ஐ குவிக்லி கெட் இன்டு தி செகண்ட் மேட்ச். இப்போ நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து என்ன விதமான சேஞ்சஸ் இருக்கும், பிளேயிங் 11 எப்படி இருக்குங்கிறது ஒரு கொஸ்டின். அதுல என்ன சப் கொஸ்டினா நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ வந்து நேத்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து நம்ம பேட்டிங் கோச் வந்து ஹஸ் ஹிண்டட் சேயிங் துருவ் ஜுரல் மைட் பிளே அட் 4 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி பாக்குறப்போ மறுபடியும் நம்ம வந்து இப்போ 3 ஆல்ரவுண்டரே அதிகம்னு ஃபீல் பண்ற இடத்துல இப்போ 4 ஆல்ரவுண்டர் இந்தியா காட போறாங்களோ, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி அப்படி போறாங்களா அப்படிங்கறதா இதுக்கு இல்ல. என்னன்னா டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் அபவுட் ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறது எல்லாரும் சொல்றாங்க, நமக்கே தெரியும். பட் அப்படி இருக்கிறப்போ நீங்க தேவ்தத் படிக்கல், சாய் சுதர்ஷன் எதுக்கு ஸ்குவாட்ல எடுத்து வச்சிருக்கீங்க? மேபி நான் என்னோட 11 எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ணேன்னா, அன்பார்ச்சுனேட் அக்சர் சூப்பரா ஆடுறாரு. பட் அக்சர் குல்தீப்லாம் யாரோ ஒருத்தரை வெளியே உட்காத்தி வச்சு சாய் சுதர்ஷனை உள்ள கொண்டு வரணும். அண்ட் துருவ் ஜுரேல் மேபி கொஞ்சம் அப்ல ஆனீங்கன்னா கில்லுக்கு பதிலா வந்து நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள வந்தா we'll have 3 ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ we'll have 3 ஸ்பின்னர்ஸ், 3 ஃபாஸ்ட் பவுலர். அந்த அப்ரோச் இருக்குங்கிறது நான் ஃபீல் பண்ணேன். நீங்க என்ன ஹரி, நீ எப்படி ஃபீல் பண்ற? என்ன சேஞ்சஸ் இருக்க போகுது? என்ன பொறுத்த வரைக்கும் கில்லுக்கு பதிலாக சாய் சுதர்ஷன் ஆடணும். ஐ வுட் ராதர் பிளே தேவ்தத் படிக்கல் இன் பிளேஸ் ஆஃப் அக்சர் பட்டேல். ஐ வில் ஸ்ட்ரெங்தன் மை பேட்டிங். பேட்டிங்னால தான் நம்ம தோத்துருக்கோம். ஸோ பேட்டிங்கை ஸ்ட்ரெங்த் பண்றது தான் கரெக்ட். ஆனா அவங்க அப்படி போக மாட்டாங்க. அவங்க எப்படி போவாங்க, சாய் சுதர்ஷனை வச்சுக்கிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுவாங்க, அக்சர் பட்டேல். இதுதான் நடக்கும். ஐ திங்க் அக்சர் வில் பிளே. என்னை பொறுத்தவரைக்கும் வந்து அக்சர் வந்து கண்டினியூ தான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அக்சர் வந்து ட்ராப் பண்ண மாட்டாங்க இந்த டெஸ்ட்டை. கில்லுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு ஒரே சேஞ்ச் தான் பண்ண வாய்ப்பு இருக்கு. கில்லுக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டியை கொண்டு வருவாங்க. ஏன்னா சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், தேவ்தத் படிக்கலா இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்டர், டூ மச் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர். அவங்க சைமன் ஆர்மர் வந்து சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் போலிங் தான் வந்து கீ ஃபார் த சவுத் ஆஃப்ரிக்கா சக்சஸ்ன்னு நான் சொல்லுவேன். அந்த கண்ட்ரோலா இருக்கட்டும், அட் சேம் டைம் சைட் ஸ்பின்னா இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்லைடரா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இது பண்ணிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மகிட்ட நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. ஒரு காலத்துல வந்து நம்மகிட்ட எல்லாம் ரைட் ஹேண்டரா இருப்பாங்க. இப்ப எல்லாமே லெஃப்ட் ஹேண்டரா நிறைய போயிட்டு இருக்கு. பட் ஐடியலி ஐ வுட் சே லெஃப்ட் ரைட்டுன்னு பார்க்காம ஒரு டாப் ஆர்டர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு தேவைன்னா நிதிஷ்குமார் ரெட்டி இந்த பிச்சில் வந்து எவ்வளவு ஒரு போட போறாரு, அதுதான் மேட்டர். ஸோ அவருக்கு அந்த ஓவர் சான்ஸே கிடைக்காது. வாஷிங்டன் சுந்தராலேயே ஒரு குவாலிட்டியான பவுலர், அவருக்கே ஓவர் கிடைக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது நிதிஷ்குமார் ரெட்டி ஆட வைக்கிறது ஒரு யூஸும் இல்லை. பரவாயில்ல, லெஃப்ட் ஹேண்டர் 3 ஆட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு குவாலிட்டி பிளேயரா ஆடுறதுக்கு இதாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு தே வில் கோ வித் நிதிஷ்குமார் ரெட்டி தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம சொல்ற ஒரு 11ங்கிறதுலாம் வந்து
நோ பாயிண்ட். என்னை பொறுத்த வரையும் அவங்க பண்ணதுதான் இதுதான் பண்ணுவாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். அதுவுமே வந்து ஜஸ்ட் மை ப்ரெடிக்ஷன், ஐ மே பி ராங். அப்போ எப்படி போகுதுன்னு இப்போ நீங்க பிச்சு அதெல்லாம் பத்தி பேசுறதுனால நெக்ஸ்ட் எதுனா இப்போ வந்து நெக்ஸ்ட் மேட்ச் கவுஹாத்தில நடக்குது. பார்த்தா கவுஹாத்தில இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்குதான். 30வது டெஸ்ட் வென்யூ இன் இந்தியா. எனக்கு என்னன்னா ரொம்ப ஓவர்டு பண்ற மாதிரி இல்லையா, டெஸ்ட் வென்யூஸ் அட்லீஸ்ட் ஓவர்டு பண்ற மாதிரி இல்லையா? இப்படி நடந்தா பிச் கண்டிஷன் எப்படி இருக்க போகுதுன்னு அவே டீமால இல்ல ஹோம் டீமாலேயே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ என்னன்னா இந்த கேம் பிளான் டிஸ்கஷன்ல பார்த்தா கூட சபா கரீம் கிட்ட வந்து அபினவ் முகுந்த் கேட்கிறாரு, பிச் கண்டிஷன் எப்படி இருக்க போது, நீங்க தான் ஆடி இருக்கீங்க, உங்களால மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யாருக்கும் தெரியாது எப்படி இருக்க போதுன்னு கேட்கறாங்க. சோ எக்ஸ்பர்ட்ஸ்னாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு பிச்சை வந்து நம்ம பிளேயிங்க்கு கொடுக்கணுமா? இல்லை, ஆக்சுவலாக அதுதான் நம்ம வந்து இட்ஸ் ஐ டைம் டு திங்க் அபவுட் ஒன்லி கீப்பிங் ஒரு 5 to 8 சென்டர்ஸ். ஏன்னா இந்தியாவில் நமக்கு வந்து லார்ஜ்லி நிறைய 10 சென்டர். ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். 10 சென்டர் கண்டிப்பாக தேவை. ஏன்னா வந்து இது அவங்களும் க்ரோத் ஆகணும், டெவலப்மெண்ட்டும் ஆகணும். அந்தந்த கண்டிஷன் லைக் அவங்க கிரவுண்ட் இது பண்ணுற ஃபெசிலிட்டிஸ்க்கு லோக்கல் டேலண்ட்ஸும் அதுலேருந்து வராங்க. அதனால ஃபைன், தே நீட் சம் இன்டர்நேஷனல் வென்யூ. ஆனால் இந்த மாதிரி வென்யூஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒயிட் பால் கிரிக்கெட் வச்சுக்கணும், ஒன் டே ஆர் T20க்கு. டெஸ்ட்டுக்குன்னு இதுதான் ஸ்டாண்டர்ட். ஒரு 8 வென்யூ இல்லை 10 வென்யூ இதுதான் வச்சுக்கணும். இதுக்குள்ளே தான் சர்க்குலேட் பண்ணணுமே தவிர நிறைய வென்யூஸ் ஆட் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஐடியல் ஆப்ஷன் கிடையாது. கம்மிங் பேக் டு கவுகாத்தி பிச் பொறுத்த வரையும் நான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கோச் அவரோட இயர்லி இம்ப்ரெஷன் வச்சு அவர் சொன்னது தான் நான் சொல்ல வரேன். அவர் ரெட் சாயில் விக்கெட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 days அண்ட் ஃபர்ஸ்ட் 1 hour இட் வில் அசிஸ்ட் ஃபார் த பவுலர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்விங் இருக்கும்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. இட் வில் பி a ட்ரெடிஷனல் இந்தியன் விக்கெட்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. Day 4 and Day 5 வில் பி ஸ்பின்னர்ஸோட இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். பட் அதோட டீட்டெயில் இது எனக்குமே வந்து இன்னும் போக தான் தெரியும், நாளைக்கு தான் தெரியும். ஐ மீன் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றோம்ல, இன்னைக்கு தான் தெரியும் அவர் சொல்ல வராரு. ஓகே, புரியுது. இல்ல அதுதான். பட் டெஸ்ட் சென்டர்ஸ் ரொம்ப மெயின். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஈவன் யூ டேக் நியூசிலாந்து, அவங்களுக்கு லிமிடெட் பிச்சர்ஸ் தான் இருக்கு. பட் லிமிடெட் பிச்சர்ஸா இருந்தாலும் தே ஆர் பிளேயிங் அட் சர்டைன் கிரிக்கெட்டிங் ஸ்டேடியம். அதை அவங்க கிளாரிட்டியா வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியாவில் நிறைய ஸ்டேடியம்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் என்ன அவே டீம் போனாலும் அவங்க அதே ஆறு ஸ்டேடியம் தான். ஸோ அதனால கண்டிஷன்ஸை ரீட் பண்ணுறது ஆஸ் அ பிளேயர்ஸாக ரொம்ப ஈஸி. அதுதான் வந்து எகைன் நம்ம சேனலில் வந்து அஸ்வினை கோட் பண்ணுறதுக்கு காரணம். நிறையா வியூஸ் வந்து அஸ்வினோட வியூஸ் கரெக்டாக இருக்குது. அஸ்வின் சொன்னது தான் ஒரு ஆஸ் அ பிளேயராக அஸ்வின் சொன்னது கவுஹாத்தி எனக்கும் அவே பிச்சு தான். பிளெயின் ஸ்குவாடு 15ல் கவுஹாத்தி வந்து எனக்கும் அவே கண்டிஷன் தான். எப்படி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து எதுவுமே தெரியாமல் போகிறாங்களோ, மேபி எங்களுக்கு வந்து லோக்கல் ரெக்கார்ட்ஸு ஒரு 10 டீம் கூட எங்களால் பேச முடியும். ஒரு அசாம் டீமில் ரயன் பேக் கால் பண்ணி இதே பிச்சப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்க முடியும். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அந்த லக்ஸரி கிடையாது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் சுச்சுவேஷன். எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் 11ல் எகெயின் அவங்க பண்ணக்கூடிய ஒரே தப்பு, தே ஆர் கோயிங் டு கோ வித் அன் ஆல்ரவுண்டர். ப்ராப்பர் பேட்ஸ்மேனுக்கு போகாமல் பேட்ஸ்மேனை ரீப்ளேஸ் பண்ணாமல் தே ஆர் கோயிங் டு பிளே வித் நிதிஷ்குமார் ரெட்டி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்கேஸ் இஃப் தே ஃபீல் ஒரு பேட்ஸ்மேனை ஆட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அக்சர் பட்டேல் தான் ஸ்கேப் கோட்டு. ஏன்னா ஜடேஜா மேலே கை வைக்க முடியாது, சுந்தர் கை வைக்க முடியாது, குல்தீப் கை வைக்க முடியாது. ஸோ யூ கேனாட் டச் பும்ரா ஆர் சிராஜ். இல்லை முட்டாள்தனமாக பிச்சு எப்படி இருக்குன்னு பார்த்து டேர்ன் ஆக போது சிராஜை ட்ராப் பண்ணிட்டு என்கே வச்சு ஆடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். அந்த அளவுக்கு முட்டாள்தனம் நினைக்கிறேன். You never expect what will happen because இந்த கோச்சிங் ஸ்டாஃப், இந்த மேனேஜ்மெண்ட்ல வந்து too much of cook spoil the broth condition தான். இது எகைன் நான் கோட் பண்ணிட்டே இருக்கேன். இதுதான் நடக்குது. ஐ திங்க் கில் வந்து ஷோர் ஆட மாட்டார்ல, சோ பண்ட் தான கேப்டன். ஏன்னா இல்ல இஸ் மோஸ்ட்லி அவுட். பேட்டிங் கோச் நேத்து சொல்றதை வச்சு பாக்கும்போது துருவ் ஜுரேல் at 4ங்கற மாதிரி ஹிண்ட் பண்றத பார்த்தா கில் இஸ் நாட் பிளேயிங்கற மாதிரி தான் இருக்கு. இப்போ நெட்ஸ் ஆட் போனாங்கல வேற சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு தெரியல. ரெக்கவர் ஆகலன்னு சொன்னாங்க. இஸ் நாட் ரெக்கவரிங். அது மறுபடியும் ஆடினா இன்னும் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியா இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. ஓகே, அதேதான். அதான் இப்போ நம்ம நிறைய இந்தியன் பிளேயர்ஸை பத்தி நம்ம பிச்சை விட வந்து பிளேயர்ஸோட அப்ரோச் தான் மாத்தணுங்கிறதுலாம் நம்ம இப்போ நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதனால எனக்கு அது ஒரு கொஸ்டின் இனிஷியலாவே இருந்தது. என்னன்னா இப்போ கன்சிடரிங் கவுஹாத்தி நமக்கும் அவே கண்டிஷன் மாதிரி இருக்க போதுன்னு ஹரி சொல்றதுனால இப்போ மேபி நம்ம இந்தியன் இப்போ கரண்ட் செட் ஆஃப் இந்தியன் பிளேயர்ஸ் ரொம்ப டொமஸ்டிக் ஆடுறது இல்ல. மேபி டொமஸ்டிக் ஆடணுமா? அண்ட் இன்னொரு சப்கொஷனா வந்து டொமஸ்டிக்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸை மேபி அட்லீஸ்ட் ஃபார் த ஹோம் சீரீஸ் ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கிறத பார்க்கணுமா? இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒப்பீனியன் இருக்கு? அது யார் அவுட் ஹூவர் ஃபீல்ஸ் டு ஷேர். ஸோ அதாவது பார்த்தோன்னா நீ சொல்றது வந்து டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் சொல்றல. ஸோ இந்த டொமஸ்டிக் மேட்சஸ்லுமே பார்த்தா இந்த மாதிரி டேர்னிங் ட்ராக்ஸுக்கு ஏற்ற மாதிரி டொமஸ்டிக் மேட்சஸ் ரஞ்சியில் நடக்கிறது இல்லை. அங்கேயுமே வந்து பால் லோ ஆகுது. 125 kph பவுலர்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியா காமிக்குது. தட் வில் நாட் சால்வ் த ப்ராப்ளம். அவங்க
ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸ்னு சில இதெல்லாம் ட்ரை பண்றது எல்லாமே பால் லோ ஆகுது, ஸ்டேயிங் லோ. ஸோ தட் வில் நாட் கிவ்ஸ் த, அது வந்து ஒரு பாயிண்டரா இருக்காது சேனா கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும். அங்க வந்து ஓகே பால் வந்து ஏறும். இங்க நீ வந்து ஒன்றும் இல்லை, 10 மீட்டர் லென்த்ல போட்டாலுமே பால் அழகா நீ வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல வச்சு ஆடலாம். அங்க அங்க அப்படி கிடையாது. அங்க நீ குட் புரியுது. லென்த் பாலே வந்து நீ பேக் ஃபுட்ல கட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டிஃபரன்சஸ் இருக்கு. இந்த அதே மாதிரி நிறைய டிராங்க் டர்னர் பிக்சர்ஸ்லாமும் அவங்க ரெடி பண்ணவும் இல்லை, ப்ரிப்பேரும் பண்ணல டொமஸ்டிக். இதை பொறுத்த வரைக்கும் நீ கேட்ட இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ரஞ்சி ட்ரோஃபிலேருந்து எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. த மேட்ச் இந்தியா ஏ வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காலேருந்து ஆடினதா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா ஏக்கு ஆடின தேவதத் படிக்கல் டைம் அவர் டெஸ்ட் கேப் கொடுத்தோம். ராஜத் பட்டிதர் இங்கிலாந்து லைன்ஸோட சூப்பராக ஆடினாரு, அவருக்கு நம்ம இது பண்ணோம், கேப் கொடுத்தோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, தேவதத் படிக்கல வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பெர்த்லயே வந்து அங்க ஒரு 88 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு பெர்த்ல. அதனால அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தோம் அந்த டயத்திலேயே. ஸோ அதனால டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், எஸ் வி ஆர் கிவிங் த சான்சஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓகே தோஸ் ஆர் பெர்ஃபார்மிங் வெல் இன் இந்தியா ஏ மேட்சஸை பொறுத்த வரையும். ரஞ்சி ட்ரோஃபி ஓகே மேட்சஸை பொறுத்த வரையும் அது வந்து ஏன்னா அவங்க செலக்டர்ஸ்க்கே கொஞ்சம் ஃபீல் ஆகுது, இது வந்து பெர்ஃபெக்டா சூட் ஆகுமான்னு. மேபி இந்தியன் கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம், சிலர் கண்டிப்பா அதையும் கன்சிடர் பண்றாங்க. பிளஸ் இது அபிமன்யு ஈஸ்வரன் வந்து ஒரு கேஸாவே வச்சுக்கலாம். அவர் வந்து ஏன் இந்த ஸ்குவாட்ல மிஸ் அவுட் ஆனான்னா, ஏல வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஏ மேட்ச்ல வந்து அவர் சொதப்பிட்டாரு. பெர்ஃபார்ம்டு வெல் இன் ரஞ்சி ட்ரோஃபி, பட் அந்த ஒரு முக்கியமான இந்தியா ஏ மேட்சஸ் வந்து ரொம்ப குரூஷியலா பாக்குறாங்க. ஸோ தோஸ் ஹூ பெர்ஃபார்ம் வெல் இதுல தே ஆர் கன்சிடரிங் இந்த ஸ்குவாட். புரியுது. ஓகே அதான் ஹரி, எனி ஓகே தாட்ஸ்? சவுத் இல்லைனா ஆப்பிரிக்கன் நெக்ஸ்ட் பிளேயிங் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் லெவன் எப்படி போவாங்க? எனக்கு தெரிஞ்சு ரபாடா ஃபிட்டா இருப்பான்னு எனக்கு தோணுது. ஸோ இல்ல அந்த இல்ல, பாக்ஸ் இப்போ ரபாடா இங்கடி வந்திருக்காருல, லுங்கி இங்கடிக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. மேபி ரபாடா ஆமா. இல்லன்னு தான் நினைக்கிறேன். அப்போ ரபாடா தே ஆர் கோயிங் தே வில் பிளே வித் தி சேம் லெவன் தான் எனக்கு ஃபீல் ஆகுது சவுத் ஆப்பிரிக்கா. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஆர்மருக்கு லைட்டா ஒரு இஷ்யூன்னு சொன்னாங்க, பட் ஆனா இல் பி ஓகேன்னு தான் சொல்றாங்க ஆர்மர் பொறுத்த வரையும். அவருக்கும் லைட்டா ஓகே பார்ப்போம். லைட்டா பட் ஆம்ஸ்ட்ரிங் மாதிரி சொன்னாங்க, பட் அவங்களோட கரெக்டா தெரியல. ஆனால் அகெயின் சவுத் ஆப்பிரிக்கா ப்ரூவ் வை தி ஆர் வேர்ல்ட் சாம்பியன்ஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க டெஸ்ட்ல. ஸோ கண்டிஷன்ஸை கரெக்டாக அடாப்ட் பண்ணி அந்த அண்ட் டெம்பா பவுமா the way பவுமா பிளேட் வந்து அதுதான் வந்து ஆக்சுவலாக டிஃபரன்ஸ் பிட்வீன் த போத் டீம்ஸ். அந்த ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஒருத்தன் ஆடி ஸ்கோரை கொண்டு போனது தான் இது. அண்ட் one more thing adding to that, போஷோட கேம் நீ சொன்னல பவுமா ஆங்கர் பண்ணானே, அங்க அந்த ஆங்கர் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் போஷ். அந்த போஷோட ஒரு குக்கா அடிச்ச ரன்ஸ் இருக்கு பாரு, தட் அலோஸ் தட் மியூச்சுவலி, அதாவது இது வந்து இவரால இவரா அவரால் அவரான்னு ரெண்டு பேருமே காம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த மாதிரி இந்த ஒரு லோ ஸ்கோரிங் இதுல வந்து இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்ஸ் ரொம்ப குரூஷியல். நம்ம சக்சஸ் காபா ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் புஜாரா அண்ட் பண்டோட பார்ட்னர்ஷிப். அந்த மாதிரி தான் அவங்க பவுமா இது பண்ணாங்க. அண்ட் பவுமாஸ் ஸ்பீச் பா ஒரு மாஸ் ஸ்பீச். பவுமா அந்த இதை பத்தி சொன்னதெல்லாம் சீரியஸா சொல்றேன், அவர் வந்து ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் லீடர்னு மெச்சூர்டு. காமிச்சிருக்காரு. ஆமாம் டில் மெச்சூர்டு. டேட் வந்து ஒரு அதுதான் மேட்ச் கூட லாஸ் ஆகல as a டெஸ்ட் கேப்டனா. ஓ வி வில் பிரேக் தட் இன் கவுகாத்திங்கிறது என் ஆசை. we have to break it. You have to break it. ஆசைலாம் இல்லை, we have to break. இந்த சீரீஸும் போச்சு. இல்லை கௌதம் கம்பீரோட ஒரு கோச்சிங் ஸ்டிண்ட் ஆஸ் அ ரெட் பால் கோச் இஸ் அண்டர் கொஸ்டின். ஏன்னா நீ ஸோ ஏன்னா எப்படி ஆமாம் அதுதான் எனக்கு என்ன அந்த சித்தான்ஷு கோட்டாக்கோட இன்டர்வியூலேயே வந்து இப்போ வந்து ஏன் கௌதம் கம்பீர் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றீங்க ஆஃப்டர் எவ்ரி லாஸ்ன்னு சொல்லும்போது, நான் அந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறமா நானே ஃபீல் பண்ணேன், ஏன் இந்த இது வந்து ராகுல் டிராவிட் இருக்கும் போதோ இல்லை மற்ற ஈவன் கிரேக் சாப், எனக்கு தெரிஞ்சு கிரேக் சாப்பிள் இருந்தப்போ கோச்சோட இவ்வளோ கிரிட்டிசிசம், கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறமா இவ்வளோ கிரிட்டிசிசம் வந்திருக்கு. ஃபார் எவ்ரி லாஸ் ஃபார் எவ்ரி சேஞ்சஸ் வி ஆர் கிரிட்டிசைசிங் கௌதம் கம்பீர். அது ஏன் அப்படின்னு அது ஏன், அதான் என்னோட கொஸ்டின் ஆக்சுவலாக அதுதான், ஏன் எதனால ஓவரா வந்து எதிர்பார்க்குறோமா இல்லை ஒரு பிளேயராகவும் ஹி ஹாஸ் டன் வெல், பட் நம்மளுக்கு ப்ரீவியஸாக இந்த கோச்சிங் ஸ்டாஃப்லாம் பார்த்தோம்னா அனில் கும்ப்ளேமே ஒரு கிரேட், ராகுல் டிராவிட்மே ஒரு லெஜண்ட். ஸோ அந்த லெவலுக்கு நம்ம கம்பீர் மேலே கம்பேர் பண்ண முடியலையா, கம்பேர் பண்ணுறோமா அவங்க கூட வச்சு, அதனால கிரிட்டிசிசம் ஜாஸ்தி வருதா? அவங்க ரெண்டு பேரும் ஒரு கொஸ்டின் தான். அதாவது நம்மளோட மைண்ட் செட் தான். கௌதம் கம்பீர் வந்து நம்ம வந்து ஒரு வில்லனாவே பார்த்துட்டோம் ஆஸ் எ பிளேயரா இருக்கட்டும். சரி, இஸ் நாட் எ மோஸ்ட் லைக்கபிள் கேரக்டர். அவர் பண்ற இது எல்லாமே வந்து பட் தட் டசன்ட் மீன் தட் வாட் இஸ் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த இந்தியன் கிரிக்கெட் டீம். அவர் ஆஸ் எ பிளேயரா இருக்கட்டும், ஈவன் ஆஸ் எ கோச் ஃபார் ஐபிஎல் கேகேஆர் பண்ணதா இருக்கட்டும், ஈவன் இஸ் ஒயிட் பால் கேரியர் வந்து ஒயிட் பால் ஸ்டிண்ட் ஆஸ் எ கோச், ஐ ஹவ் கிரிட்டிசைஸ்ட் ஹெவிலி பட் ஐ டூ ஃபீல் தட் ஹி ஹஸ் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல் ஆஸ் எ பிளேயர், ஆஸ் எ ஒயிட் பால் கோச். ரெட் பால் இதுல வந்து ஐம் ஆஸ்கிங் லைக் என்னன்னா அவரோட அப்ரோச் தான். We are not against கௌதம் கம்பீர், against his approach தான். Now we are pointing out his mistakes. அதாவது இவரோட ஸ்ட்ராட்டஜியை தான் கொஸ்டின் பண்றோம்.
அந்த ஸ்ட்ராட்டஜி அதுதான் வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. அண்ட் இது இது கிரிட்டிசிசம் கண்டிப்பா ஆக தான் செய்யும். நம்ம வந்து நம்ம இதோட மட்டமான டீம் இருந்திருக்கோம். ஈவன் ஃபிக்சிங் ஸ்கேண்டல்ல இருந்த டயத்துல கூட நான் வந்து நம்ம இந்த மாதிரி தோத்தது கிடையாது. 6 மேட்ச்ல கடைசி 6 மேட்ச்ல 4 டெஸ்ட் எல்லாம் வரலாறுலயே நம்ம தோத்தது கிடையாது. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம தோத்ததே கிடையாது. இது அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க இப்படி தோத்தா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. we are a very strong team in கண்டிப்பா ட்ரூ. irrespective of the any type of player. அந்த காலகட்டத்திலேருந்து சரி, நம்ம 90sல இருக்கட்டும், நம்ம நிறைய தோல்வி பார்த்திருக்கோம் லிமிடெட் ஓவர்ஸ்ல. டெஸ்ட்ல அப்படி கிடையாது. ஆஸ்திரேலியாவே ஈஸியா ஜெயிச்சது கிடையாது இங்க டெஸ்ட்ல. அப்படி ஒரு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து அசால்ட்டா இப்படி போனுச்சுன்னா யூ ஹேவ் டு ஃபேஸ் தி கிரிட்டிசிசம் ஒன்லி. சோ அந்த தாட்ஸ் என்ன இந்த கௌதம் கம்பீர் கிரிட்டிசிசம் தாட்ஸ்? கணேஷ் ஐ திங்க் கணேஷ் டக் ஆயிட்டான். நீ ஒரு பாயிண்ட் சொன்னல ஹரி, WTC எதாவது இந்த சீரிஸ் தோத்தனா WTC ஃபைனல் இட் இஸ் அட் தி ஸ்டேக். ஏன்னா நம்ம வந்து 54 நம்ம வந்து நம்பர் 4ல இருக்கோம். சவுத் ஆப்பிரிக்கா அகைன் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா will have a upper hand. அவங்க ரேஸ் ஃபார்வர்ட் டு தட். நமக்கு வெரி டஃபா போயிடும். எல்லா மேட்சும் ஜெயிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். லைக் ஐ மீன் அந்த அளவுக்கு இல்ல, பட் அட்லீஸ்ட் ஒரு 85% ஆஃப் மேட்சஸ் நம்ம வின் பண்ற மாதிரி ஆயிரும். அதுதான் ஒரு பாயிண்ட் என்னை பொறுத்தவரை. எனக்கு ஆக்சுவலாக சி ஹோம் கண்டிஷனா இது ஃபாலோ அதாவது கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும் தான். ஆனால் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்டிஷன் சூட் ஆகும்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுதான் பெரிய ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்ல நியூசிலாந்து கூட பண்ண அதே மிஸ்டேக் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. பெங்களூர்ல வந்து நல்ல ஓரளவுக்கு நல்லா சீமிங் பிச்சு கொடுத்ததுனால நியூசிலாந்து ஸ்ட்ராங் போலிங் அட்டாக் அங்கே யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க கண்டிஷனை. இங்கே வரும்போது ரேங்க் டர்னர்னு வரும்போது ஈவன் ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னராக இல்லைன்னா கூட அவன் 10 ஓவர் போட்டானா அந்த 10 ஓவரில் ஒரு 6 பால் வந்து கரெக்டான பாலாக வந்துடும். அந்த 6 பாலில் 1 பாலோ 2 பாலோ போய் கச்சக்குன்னு பேட்லேயோ இல்லை எஜ்ஜு வாங்கின்னு போகிறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. அந்த மாதிரி பிச் போகும்போது 2 டீமுக்குமே அட்வான்டேஜ் ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த இதில் ஹோம் கண்டிஷனாக இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அட்வான்டேஜ் இல்லை. இதுதான் நம்மளோட க்ளோசிங் தாட்ஸ். எதுவாக இருந்தாலும் டீமுக்கு என்ன பெஸ்ட்டாக இருக்கோ அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். லைக் பிளேயிங் வாஷிங் சுந்தர் நம்பர் 3 அவனை வந்து நீ பேட்ஸ்மேனாக ஆட போறீங்களா பவுலராக ஆட போறீங்களா ரோல் கிளாரிட்டி கொடுங்க. சாய் சுதர்ஷனோட ரோல் என்ன, படிக்கலோட ரோல் என்ன, ரோல் கிளாரிட்டி கொடுத்து நம்ம வந்து ஒரு இதை அப்ரோச் பண்ணோம்னா ஓகே. ஒவ்வொரு சீரியஸ்க்கும் ஒவ்வொரு எரர் பண்ணிகிட்டே இருக்கும். ஹோம் சீரீஸில் செகண்ட் சீரீஸ் நம்ம எகைன் ஒரு எரர் பண்ணுறோம். மேபி வெஸ்ட் இண்டீஸ் கூட நம்ம எரர் பண்ணாமல் இருந்தது காரணம் வெஸ்ட் இண்டீஸோட அந்த ஒரு டீமோட ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணுறப்போ அந்த இதனால உங்களுக்கு வந்து இதாக இருக்குது. அதான் அதாவது ஒரு விஷயம் என்னன்னா அவன் சொன்னீங்க நீ சொல்லியிருந்தல நம்ம பெங்களூர் கண்டிஷன்ல சீமிங் கண்டிஷன்ஸ் கொடுத்ததுனால அது வந்து பெரிய தப்பு. என்னன்னா டாஸ் வின் பண்ணி நம்ம அந்த மழை பெஞ்ச டயத்துல தேவையில்லாம இது பண்ணோம், பேட் ஃபர்ஸ்ட் பண்ணோம். அது ஒரு இது. இன்னொரு விஷயம் என்னன்னா பயந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரேங்க் டர்னராக மாறணும்னு சொன்னல அதே மிஸ்டேக் தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து 400+ டார்கெட்டை சேஸ் பண்ணாங்க அகேன்ஸ்ட் இந்தியா 1 வீக் பிஃபோர். அந்த பயத்துல ஒரு ஸ்போர்ட்டிங் விக்கெட் ஃபிளாட் ட்ராக் கொடுத்தா நம்ம ஆளுங்க காலி ஆயிடுவாங்கன்னு அந்த ஒரு பயம். அதுல வந்து நம்ம 7 பிளேயர்ஸ் இந்த 11ல இருந்தவங்க. இந்தியா ஏக்கு நம்ம ஆடின 7 இந்தியன் பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 11ல ஆடினவங்க இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பயம் தான் இவங்க ரேங்க் டென்னிஸ் போனதுக்கும் இன்னொரு ஆப்ஷனும் ஒரு இது இருக்கு. திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு நம்மளோட பெர்செப்ஷன்ல தான் சொல்றோம். பயந்தோம்னா வந்து அவங்க எந்த பிளேயரும் பயப்படலாம் மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு விவாதத்துக்காக சொல்றது தான் அது. என்னை பொறுத்தவரை என்னன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா ஓகே இந்த கண்டிஷன்ஸ் தான் போறோம்னா பிளேயர்ஸ் ஆல்சோ ஹேவ் டு அடாப்ட் திஸ் கண்டிஷன். என்ன ஒரு ஆஸ்பெக்ட்னா நிறைய வந்து நீங்க வந்து லேக் ஆஃப் ஷாட்ஸ் இருக்கக்கூடாது. இந்த இதுல வந்து இந்த ஸ்வீப் நிறைய நீங்க யூஸ் பண்ற கத்துக்கணும், அடாப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். இப்படிதான் போறதா இருந்தா. கணேஷ் யுவர் ஃபைனல் தாட் அண்ட் அதான் லைக் சொன்ன மாதிரி எல்லாம் நம்ம பேசிட்டோம். வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச் இந்தியாவுக்கு. பாலா ஆல்ரெடி ஒரு போல்டு கால் 2-0 கொடுத்திருந்தான். ஆல்ரெடி அதுல வந்து 1-0 நம்ம டவுன் ஆயிட்டோம். அது வந்து 2-0 போல்டு கால் சவுத் ஆப்பிரிக்கா ஆயிடாம பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அட் ஸ்டேக். அதனால வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் போனோம்னா நம்ம நல்லா ஆடிதான் ஆகணும். வீல் ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த ப்ராப்பர் இது என்ன சொல்றது அந்த காம்பினேஷன் ப்ராப்பரா போனோம். நம்ம மறுபடியும் ஆல்ரவுண்டர் ஹெவியா போனோம்னா அப்புறம் அந்த டெஸ்ட் மேட்ச் அந்த ஸ்பெஷலிஸ்ட் இட் இஸ் அபவுட் ஸ்பெஷலிஸ்ட் கேம்ங்கிறது ஒரு பாயிண்ட்லெஸ்ஸா போயிடும். ஸோ வீல் ஹவ் டு லுக் ஃபார் ஸ்பெஷலிஸ்ட் பிளேயர் ஃபார் ஸ்பெஷலிஸ்ட் பொசிஷன்ஸ். அப்படி பார்த்து கரெக்டான 11 அந்த பிச் கண்டிஷனை அசஸ் பண்ணி அதுக்கேற்ற பிளேயிங் 11 போய் நம்ம போனா ஜெயிக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஜெய்ஸ்வால்லாம் நல்லா ஆடுவாரு, கேஎல் ராகுல் நல்லா ஆடுவாங்க. ஹோப்ஃபுல்லி வில் சி சாய் சுதர்ஷன். லெட்ஸ் சி எப்படி நடக்க போகுது என்ன இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். உங்களோட தாட்ஸ் இந்த மேட்ச் எப்படி போக போகுது, எப்படி இருக்க போகுது, இந்தியா வின் பண்ண போறாங்களாங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க பியாண்ட் பவுண்டரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். எங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.